ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலுவை என்பது நாம் வெறுமனே புலம்புவதற்காகவோ அல்லது அதை நினைத்து கண்ணீர் சிந்துவதற்காகவோ மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஹல்லேலூயா. பல நேரங்களில் புனித வெள்ளி என்கிற நாளை நாம் புலம்புவதற்காகவே அதை நியமித்து விடுகிறோம். எதற்காக நியமித்து விடுகிறோம்? புலம்புவதற்காக அல்லது சோகமாக இருக்கிறதற்காக அல்லது அந்த நாளை ஏதோ ஒரு கண்ணீரின் நாளாய் ஒரு வேதனையின் நாளாய் நாம் அனுசரிப்பதற்காக பல நேரங்களில் நமக்கு அப்படி ஒரு கற்பிதங்கள் போதிக்கப்படுகிறது. ஆனால் வேதத்தில் வேத வசனங்களை வேத சத்தியங்களை நாம் ஆராய்ந்து அறிவோமே. ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் தெளிவடையும். என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்த இந்த நாள் என்பது வெறுமனே நான் அதை நினைத்து அழுவதற்காகவோ அதை நினைத்து நான் வேதனைப்படுவதற்காகவோ கண்ணீர் சிந்துவதற்காகவோ நியமிக்கப்பட்ட ஒரு நாள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் நான் புனித வெள்ளி நாளில் அழுகிறேன், நான் புனித வெள்ளி நாளில் நீங்கள் பட்ட பாடுகளை எண்ணி நான் ரொம்ப வேதனைப்படுறேன், நான் புனித வெள்ளி நாளில் நீங்கள் பட்ட காயங்களை எண்ணி நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் அதை குறித்து என்ன செய்ய மாட்டார். சே, என் பிள்ளை எவ்வளவா ஃபீல் பண்ணுது, என் பிள்ளை எவ்வளவா ஃபீல் பண்ணுது, என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக அழுகுது, நான் கூட அடி வாங்கினப்போ இவ்வளவு என்ன செய்யலை. அவர் மைண்ட் வாய்ஸ், நான் கூட ஒரு தடவை தான் என்ன செஞ்சேன், அழுதேன். இவங்க வருஷம் வருஷம் பூரா என்ன செய்கிறாங்க, அழுகிற. போன வருஷமும் புனித வெள்ளி அன்னைக்கு என்ன செஞ்சான், அழுதோம். இந்த வருஷமும் என்ன செய்கிறோம், அழுகிறோம். மறுபடியும் அடுத்த வருஷமும் என்ன செய்வோம், அழுவோம். அவர் நினைப்பார், 2000 வருஷத்தில் உலகம் தோன்றினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் நான் என்ன செஞ்சேன், அழுதேன். ஆனால் இவங்க வருஷம் வருஷம் என்ன செய்கிறாங்க எனக்காக. ஆண்டவர் அப்படி நினச்சி சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருடைய பாடுகளை எண்ணி நாம் கண்ணீர் சிந்துவதையோ அல்லது அவருடைய பாடுகளை எண்ணி நாம் சில நேரங்களில் அதை உணர்ந்து நாம் அழுவதையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை அல்லது குறைத்து பேசவில்லை. ஆனால் இந்த நாளை அனுசரித்தல் அல்லது கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுதல், கிறிஸ்துவின் சிலுவையை நினைவு கூறுதல் என்பது வெறுமனே இந்த கண்ணீரோடு இந்த சோகமான எக்ஸ்பிரஷனோடு முடிந்துவிடக் கூடாது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. விளங்குனவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதை தாண்டி சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? இந்த சிலுவையை நாம் நன்றியோடு பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? நன்றியோடு பார்க்க வேண்டும். வெறுமனே இமோஷனலாக மாத்திரம் அல்ல, வெறுமனே ஒரு உணர்ச்சி வயப்படுகிற ஒரு தருணமாய் மாத்திரம் அல்ல. அவர் எனக்காக பட்ட பாடுகளுக்காக நான் நன்றியுள்ளவனாய் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்போ நடக்கும்னா, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் நினைவு கூறும் பொழுது எனக்குள்ளிருந்து அந்த கிராட்டிடியூட், நன்றி உருவாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படின்றதுல எனக்காகன்றதை இன்னைக்கு அடிச்சிடறோம். எதை அடிச்சிடறோம்? எனக்காக கிறிஸ்து மரித்தார். என்ன செய்தார்? கிறிஸ்து மரித்தார். நீங்க பலர்கிட்ட போய் கேளுங்களேன், நம்மையும் அறியாமல் நம்ம சொல்ற பதில் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு புனித வெள்ளி. புனித வெள்ளினா ஏசப்பா மரித்த நாள் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இயேசு எனக்காக மரித்த நாள் என்ன செய்யறது இல்லை, சொல்லுகிறது இல்லை. இப்ப இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நாம் உணராமல் இயேசு சிலுவையில் மரித்தார் அப்படின்றத மட்டும் நினைச்சோன்னா நமக்கு அழுக மட்டும்தான் வரும். ஆனால் கிறிஸ்து அதை எனக்காக செய்தார், கிறிஸ்து அந்த பாடுகளை எனக்காக ஏற்றுக்கொண்டார் என்று எண்ணும் பொழுதுதான் நமக்குள்ள அழுகையோடு அல்லது அந்த அந்த ஒரு உணர்வோடு கூட நன்றியறிதலும் புறப்பட்டு வரும். வழங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாய் அவர் எனக்காக பாடுகளை பட்டார், ஏற்றுக்கொண்டார் என்பதை உணரும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்துவின் பாடுகள் அர்த்தம் உள்ளவைகளாய் மாறும். ஹல்லேலூயா. வெறுமனே இதை ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஃபங்க்ஷனை போல நம்ம கொண்டாடுவதற்காக, வெறுமனே ஏதோ ஒரு நிகழ்வை கொண்டாடுவதற்காக அல்லது அது நிமித்தம் வேதனைப்படுவதற்காக அல்ல. அது என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் உணரும் பொழுதுதான் அந்த பாடுகள் அர்த்தமுள்ளவைகளாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் அது கஷ்டமா இருந்தா கூட அது நிமித்தம் உண்டாகிற நன்மைகளை நாம உணரும் பொழுது அது நம்முடைய பார்வைக்கு நன்மையாய் தோன்றுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படித்தான், இதைத்தான் வேதத்தில் அவர் பாடுறாரு பாருங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு, அதனால் உமது பிரமாணங்களை
கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ சங்கீதக்காரன் அவர் பட்ட பாட சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நீர் உபத்திரவப்பட்டது எங்களுக்கு நல்லது, அதனால் நாங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். உலக நம்ம ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் கடினமான நேரங்கள் கூட இப்படிப்பட்ட சத்தியங்களை, இப்படிப்பட்ட நன்மைகளை அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அல்லது அந்த பாடுகளின் வழியாய் வெளிப்படுகிற ஆசீர்வாதங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பார்வையில் அது நன்மையாக தோன்றும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலர் இப்போ விட்டா கூட பேதுருவை போல இருப்போம். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவரை தடை செய்தார். சாச்சா, நீங்க சிலுவையில் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நீங்க அதெல்லாம் போய் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட கூடாதுன்னு பேதுரு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பு தடுத்தார். இன்றைக்கு நம்ம பேதுருக்கள் எப்படி தெரியுமா இருக்கோம்? இப்போ நினைக்கிறோம், ஆண்டவரே நான் இருந்திருந்தேன்னா என்ன செய்ய மாட்டேன், உங்களை சிலுவையில் அறைய விட்டுருக்க மாட்டேன். இன்னும் சிலர் இப்படி வேதனைப்பட்டு சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாவம் பண்ணதுனால தான் ஆண்டவரே நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க மாட்டீங்களா ஆண்டவரே, நான் பாவம் பண்ணதுனால தான் ஆண்டவர் இப்படி நீங்க அடிக்கப்பட்டீங்க. உண்மைதான், நம்ம பாவத்தினால தான். ஆனா நம்ம ஒருத்தருடைய பாவத்தினால மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. இது ஏதேனிலே துவங்கிருச்சு. எங்க துவங்கிருச்சு? ஏதேனிலே துவங்கிருச்சு. ஹல்லேலூயா. எனவே இந்த சிலுவையிலிருந்து உண்டாகிற நன்மைகளை, சிலுவையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறவைகளை, சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறவைகளை நாம் உணரும் பொழுது நிச்சயம் கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள் வீணாய் போகாதபடிக்கு அது அர்த்தமுள்ளவைகளாய் மாறும். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை ரொம்ப அழகாக ஒரு வசனம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கிறிஸ்துவின் சிலுவை வீணா அப்படின்னா ஆண்டவர் பட்ட பாடுகள் எப்படி போயிடக்கூடாதான். அது எப்போ வீணா போகுதுன்னா, எப்பொழுது அதை குறித்து பேசும் பொழுது நாம் நம்முடைய சொந்த ஞானத்தில், சொந்த அறிவில் பேசுகிறோமோ அப்போ அது என்னவா போகுதான்? வீணா போகுது. அப்போ அது பயனுள்ளதாய் மாற வேண்டுமே. ஆனால் இதை வெறுமனே ஒரு அனுசரிப்பாக அல்லாமல் அவர் அந்த பாடுகளின் மூலமாய் பெற்றுக் கொடுத்த நன்மைகளை, அந்த பாடுகளின் மூலமாய் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சிலுவை அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு அழைப்பை நான் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் சிலுவையை வெறுமனே ஒரு சிம்பலா தூக்கி வைக்காம, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற, அல்லது சிலுவை பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் அனுபவித்து அதை அர்த்தமுள்ளதாய் மாற்றுகிற ஒரு காரியமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து அதை ஆமோதித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. இந்த சிலுவை நமக்கு சில நன்மைகளை பெற்று தந்திருக்கிறது. சிலுவை நமக்கு சில நன்மைகளை பெற்று தந்திருக்கிறது. சுருக்கமாக இந்த காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கொலோசையருக்கு பவுல் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதன் 14வது வசனம். குயிக்கா என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஜீசஸ். எடுத்தவங்க பேஜ் நம்பர் சொல்லுங்களேன். ஒருத்தர் 276, பேஜ் நம்பர் 276. ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. போதும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதனால நான் பெற்றுக்கொள்ளுகிற முதலாவது நன்மை என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. இங்க ரொம்ப அழகா பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார் பாருங்களேன். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு டாக்குமெண்ட்டை போல பார்க்கணும். எதை போல பார்க்கணும்? ஒரு டாக்குமெண்ட். நம்ம நிறைய இப்போ டிவிலெலாம் நியூஸ் பார்க்குறோம்ல, சில குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து ஒரு கட்டம் வரும் பொழுது இன்றைக்கு அவர்களுக்கு தீர்ப்பு அப்படின்னு என்ன செய்வாங்க? போடுவாங்க. அந்த தீர்ப்பை அந்த நீதிபதி என்ன செய்வார்? வாசிப்பார். ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சு அதை கையில் வச்சு என்ன செய்வார்? வாசிப்பார். இவங்க செய்த தண்டனைகள் இத்தனை சாட்சிகள் மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்கள் குற்றம் செய்ததற்கு முகாந்தரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, எனவே அந்த குற்றத்திற்கு தண்டனையாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனை விவரங்கள்லாம் என்ன செய்வாங்க? ஜட்ஜு வாசிப்பார். இதே போல நம்ம எல்லாருக்கும் ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு. அதை தாங்க பவுல் சொல்லுகிறார். நமக்கு எதிரிடையாய், அதாவது நாம் வாழுவதற்கு எதிராக,
நாம் சமாதானமாய் இருப்பதற்கு எதிராக, நாம் நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்கு எதிரடையாக, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நமக்கு செய்யாததுனால அதை பேஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? அகைன்ஸ்டா இருக்கு. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி உங்க பேர்ல என் பேர்ல என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படுறதை பத்தி என்ன செய்யறோம்? ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் என்ன செய்யணும்? எழுதப்படணும். ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் என்ன செஞ்சிடாதீங்க, கிரிக்கிறாதீங்கன்றதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து உங்களுடைய பெயர் நீக்கப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? எதுல தெரியுமா? பரலோகம் எழுதுன ஜட்ஜ்மெண்ட் காப்பில. எதுல? அதுல இருக்கு. திரு சாமுவேல் ஜோசப், தகப்பனார் பெயர் பவுல் கருப்பையா அவர்கள் இத்தனாம் தேதி இந்த இடத்துல செய்த பாவத்திற்கான முகாந்தரம் கண்டுபிடிக்கப்பட்டதனால அவர் நித்திய ஆக்கினையை அடைய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறதுன்னு ஒரு டாக்குமெண்ட் என்ன செய்யுது? இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அப்பாடா, இவனை என்ன செய்யலாம்னு பார்த்தா எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்படி ஒரு டாக்குமெண்ட் என்ன செய்யுது? இருக்கு. கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதனால அந்த டாக்குமெண்ட்டை ரொம்ப அழகா பவுல் எழுதுகிறார் பாருங்க. அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய், நம்முடைய நித்திய வாழ்வுக்கு விரோதமாய் பாவத்தினால் எழுதப்பட்ட கையெழுத்தை கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து ஆணி அடித்து உங்களையும் என்னையும் நீங்களாக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதனால தான் நீங்களும் நானும் பாவ மன்னிப்பு என்கிற நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதும் பொழுது, எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஒரு காரியத்தை நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் எந்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அல்லாமல் வேறு ஒன்றாலும் மாற்றவோ அல்லது நீக்கவோ சுத்திகரிக்கவோ முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு யாரோ இந்த பாவ மன்னிப்பை தேடி, யாரோ இந்த செய்த பலன்களை, செய்த வினைகளுக்கான பலன்களை தங்களிடத்தில் இருந்து எடுத்து போட வேண்டும், தங்களை பின்தொடர்ந்து வருகிற பாவ சாபங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று எங்கெங்கயோ போய் எதையோ தேடிக்கொண்டு எப்படி எல்லாமோ தங்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தினாலே அன்றி, அவர் சிலுவையில் ஆணி அடித்த அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணினதுனால மாத்திரம் அன்றி உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தாராம். எதன் மேல சுமந்தாராம்? பக்கத்துல சொல்லுங்க, உங்க பாவத்தையும் சேர்த்து சுமந்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கவனிங்க, இந்த பாவ மன்னிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் இந்த பாவத்தினுடைய ஆழத்தை, இந்த பாவத்தினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, அதைத்தான் அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அதாவது பத்சேபாளோடு பாவம் செய்த பிறகு அதை தீர்க்கதரிசி போய் உணர்த்தின பிறகு தாவீது மனகசந்து பாடுகிறார். அப்படி பாடின 51வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தான். இதை பல நேரங்களில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வதே பாவம், அதனால அப்படி வர்ற எல்லாருமே என்னது பாவிகள் நினைச்சிடறேன். இல்லை, அதாவது திருமணத்தை மீறிய ஆண்டவர் விரும்பாத தொடர்புகள் அது பாவம். ஆனால் பல நேரங்களில் தவறாக எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதுனா, கணவனும் மனைவியும் இணைந்து பிள்ளை பெறுவதே அந்த ப்ராசஸே பாவம், அதுவே தப்புன்ற மாதிரி பலர் என்ன செஞ்சிடறோம், நினைச்சிடறோம். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே அதை மீன் பண்ணலை. எப்படி ஒரு பிள்ளையாய் பிறந்தார் என்பதை குறித்து என்ன செய்யப்படலை. இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நல்லவனா இருந்தனா, இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா இருந்தனா, ஆண்டவரே என்னைய பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சர்டிபிகேட் கொடுக்கிற அளவிற்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தனா, இவ்வளவு மோசமான பாவத்தில் என்ன செஞ்சிட்டேன், விழுந்துட்டேன். இவ்வளவு ஆழமான பாவத்தில் என்ன செஞ்சுட்டேன், விழுந்துச்சு. அப்ப இந்த பாவத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களையும், எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும், எப்பேற்பட்ட கர்த்தருக்காக வைராக்கிய பாராட்டுகிறவர்களையும் உள்ளே இழுக்கிற அளவிற்கு தந்திரம் உள்ளது, வஞ்சனை உள்ளது. ஹல்லேலூயா. விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கோரமான
இந்த தந்திரமான பாவத்தில் இருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காகத்தான் கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. There are three types of sin: imputed sin, inherited sin and personal sin. மூன்று விதமான பாவங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் imputed sin. அதுக்கு தமிழ்ல எக்ஸாக்ட்டா வேர்ட்ஸ் தெரியல, பட் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். imputed sin அப்படின்னா ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தின் வினைகள் நம்மை சார்ந்து நம்மை தொடர்ந்து வருகிறதுல, அதுக்கு பேர் தான் imputed sin. அதுக்கு பேர் என்னது? imputed sin. ஆதாம் ஏவாள் செய்த பாவம், அதற்கும் நமக்கு தொடர்பு இல்லை. ஆனால் நம்முடைய முன்னோராய் அவர் செய்தது நிமித்தம் அந்த பாவம் உலகத்துக்குள்ள என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. அது imputed. ரெண்டாவது inherited sin. இது என்னன்னா என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம். இப்போ ஆதாம் ஏவாள் செய்த பாவம் யார் மேலையெல்லாம் வரும்னா இங்க இருக்கிற எல்லார் மேலையும் வரும். இந்த பூமியில யாரெல்லாம் மனிதர்களாய் பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலேயும் அந்த பாவம் என்ன செய்யும்? வரும். ஆனால் இந்த ரெண்டாவது காரியம் இருக்குல்ல, ரெண்டாவது பாவம் இன்ஹெரிட்டட் சின், இது என்னன்னா இந்த பூமியில தங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் விளைவுகளை அனுபவித்தல். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முப்பாட்டன் முப்பாட்டிகள் யாருன்னு தெரியாது, சில தெரியாது, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் அல்லது 3 தலைமுறைக்கு முன்னால் செய்த பாவங்கள் அப்படியே சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து என்ன செய்கிறது? வருகிறது. இப்போ என்னுடைய முன்னோர்கள் செய்த அந்த பாவம் ராஜன் அஃபெக்ட் பண்ணும். காரணம் நான் அவனும் ஒரே தகப்பனுக்கு பிள்ளை. அதனால எங்களுடைய முன்னோர்கள் ஒரே முன்னோராக இருக்கிறதுனால இந்த இன்ஹெரிட்டட் சின் எங்களுக்கு வரும். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் இங்கே இருக்கிற சாலமோன் என்ன செய்யாது? பாதிக்காது. ஆனால் சாலமோனுடைய முன்னோர்கள் பாவம் செய்திருப்பார்களே, ஆனால் அந்த பாவம் அவன் என்ன செய்யும்? பிடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாம் ஏவாள் செய்த பாவம் எல்லாருக்கும் பொதுவாய் பிடிக்கிற காரியம். ஆனால் இன்ஹெரிட்டட் சின் என்பது இந்த மனிதத்தில் அல்லது மனித பிறவிகளில் அந்தந்த குடும்பங்களின் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் என்ன செய்யும்? தொடர்ந்து வரும். மூன்றாவது ஒரு பாவம் இருக்கு, அதுதான் பர்சனல் சின். இது ஆதாம் ஏவாள் செஞ்சதும் இல்லை, நம்முடைய அப்பா தாத்தா பாட்டி செஞ்சதும் அல்ல, நாம் செய்கிற பாவங்கள். யார் செய்கிற பாவங்கள்? நாம் செய்கிற பாவங்கள். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட பாவங்கள் இதெல்லாம் இருக்குன்னே பலருக்கு என்ன செய்யாது? தெரியாது. பலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் என் குடும்பத்தில் இந்த சாபம்? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் யாருக்கு எந்த கெட்டது நினைக்கல, அதுக்கு இருந்தாலும் ஏன் சந்ததி என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, ஏன் சந்ததி என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள்? வேதம் சொல்கிறது இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே ஆனால் சிலுவை இல்லாமல் அது சாத்தியமே இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் சிலுவை இல்லாமல் அது சாத்தியமே இல்லை. சிலுவை மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் அந்த நித்திய விடுதலையை பெற்று தந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில் பெற்று தந்த முதல் நன்மை என்னன்னா பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சில நேரங்கள் இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு கூட அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதை போல ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ துவங்கின பின்பு கூட சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? விழுந்திருக்கலாம். சில நேரங்களில் நம்ம சறுக்கி இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதனால நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களே ஆனால் அந்த சிலுவை உங்க வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை கொண்டு வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சிலுவை எனக்கு பெற்றுத்தந்த நன்மை. அதே கொலோசியருக்கு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. முதல் நன்மை பாவ மன்னிப்பு. இரண்டாவது நன்மை என்ன அப்படின்னா வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலர் கிறிஸ்துவின் சிலுவையை ஒரு தோல்வியாய் பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறாங்க? தோல்வியாய் பார்க்கிறார்கள். ஏதோ கிறிஸ்து அவரையே காப்பாற்றிக்க முடியல. நம்ம வாசித்த அந்த பகுதி வேத பகுதிகளை கூட பார்த்தோம். ஏதோ தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறவேன்னு சொன்னா, ஏதோ தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொன்னா, இப்போ முடிஞ்சா அவனே என்ன செஞ்சுக்கட்டும்? காப்பாற்றிக்கட்டும். காரணம் அவர்களுடைய பார்வையில் கிராஸ் இஸ் அ ஃபெயிலியர். சிலுவை என்பது தோல்வி. பார்த்தையா அவனை சிலுவையில் அரைஞ்சிட்டோம், பார்த்தையா உன்னை முடக்கி போட்டுட்டோம், பார்த்தையா உன்னுடைய வாழ்க்கையை இதோட நிப்பாட்டிட்டோம். ஆனால் சத்தியத்தை அறிந்த உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம் தெரிய வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் தோற்று போகவில்லை. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவற்றின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னா
யாரின் மீது அவர் வெற்றி சிறந்தார் அப்படின்னா, அதற்கு முன்பதாக பாவம் மனிதர்களை ஆண்டு கொண்டிருந்தது. யார் ஆண்டு கொண்டிருந்தது? பாவம். அந்த பாவமும் பாவத்தினால் உண்டாகிற மரணமும் மக்களை ஆண்டு கொண்டிருந்தது. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் ஆண்டு கொண்டிருக்க. எத்தனையோ பேர் இந்த ஆட்சியிலிருந்து தப்பிக்கன்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு இதுதான் காரணம். அவங்க மேசியா எதை ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க தெரியுமா? அப்பொழுது இருந்த ரோம அரசாங்கத்தை ஜெயிக்கணும்னு என்ன செஞ்சாங்க? நினைச்சாங்க. எங்களுக்கு ஒரு புரட்சியாளர் வருவார், அந்த புரட்சியாளர் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து எங்களை என்ன செய்வார்? விடுவிப்பார். எங்களில் ஒருவனை ராஜாவாக என்ன செய்வார்? ஆமாம். ஆனால் ஆண்டவர் என்னன்னா, எப்பா இந்த ரோம ராஜ்யத்தை நீங்கள் ஜெயிக்கலன்னா இன்னொருத்தர் என்ன செஞ்சிருவாங்க? ஜெயிச்சிருவாங்க. அல்லது இவங்களை எப்படியே விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. ஆனால் அந்த உலகம் தோன்றினது முதல் ஆதிப்பிதாவாகிய ஆதாமிலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஜெயிக்க முடியாத ஒரு காரியம் பாவமும் பாவத்தினால் உண்டான மரணமும். அதை ஜெயித்து சிலுவையில் வெற்றியை பெற்று தருவதற்காகவே கிறிஸ்து இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. இங்கே ஆண்டவர் இந்த வெற்றியை எப்படி பண்ணுகிறார் அப்படின்னா, அவர் எப்படி சொல்றது, ரசித்து அதை வேற லெவலில் பண்ணுறார். அதை எப்படி பண்ணுறாரு? வேற லெவல். அதுதான் பவுலுங்க ரொம்ப அழகா, கொலோசியருக்கு ரொம்ப அழகா அவர் சொல்றாரு பாருங்களேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். துரைத்தனம்னா என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். துரைத்தனம்னா வேற ஒன்றும் கிடையாது, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, என்ன தனம் சொல்லுவோம்? காரியத்தனம் பண்ணாதான் சொல்லுவோம். என்ன தனம் பண்ணாத அப்படின்னு என்னது? நீ சொல்ற காரியத்தை தான் பண்ணணும்னு என்ன செய்யாத, காரியத்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி துரைத்தனம். துரை என்கிற வார்த்தை என்ன பெரிய துரையா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் துரை. அப்ப துரைத்தனம்னா அதுவரைக்கு பாவமும் பாவத்தினால் உண்டான மரணமும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு தெரியுமா? நான் தான் பெரிய ஆளு. யாரு? நான் தான் துரை. என்னை பார்த்து வணக்கம் வைக்காம போற, என்ன நம்ம தைரியமா இருக்க, பயப்படாம இருக்க, உன்னால நித்திய ஜீவனெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது தெரியுமா? நீ என்ன பண்ணாலும் மறுபடியும் ஆண்டவரோட சேர முடியாது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு துரையை போல துரைத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சான்? துரைத்தனம் பண்ணி. அடுத்து பார்த்து பாருங்க, துரைத்தனங்களையும் அடுத்து அதிகாரங்களையும். எதையும்? அதிகாரங்களையும். அடுத்த வார்த்தை பவுல் சொல்லுகிறாரு, உரிந்து கொண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க சுற்றி இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அறிந்திராதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நம்ம உரிந்து கொண்டோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் தெய்வமாகிய இயேசு சிலுவையில் என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு விரோதமாய் இருந்த பாவத்தையும் பாவத்தின் மூலமாய் ஆண்டு கொண்டிருந்த மரணத்தையும் சிலுவையில் உரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதை தான் சொன்னேன், வேற லெவலில் செஞ்சிருக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. எப்படியாக்கி? வெளியரங்கமான கோலமாக்கி. இங்கிலீஷில் போட்டிருக்க பாருங்களேன், ஷோட் இன் பப்ளிக். அதாவது இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்காடா பயந்துகிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கா பயந்துகிட்டு இருந்தீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கண்களும் பார்க்க வெளியரங்கமான கோலமாய் சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நீங்களும் நானும் இப்ப பயத்திற்கு நீங்களா இருக்கிறோம். எதற்கு நீங்களா இருக்கிறோம்? முன்னாடி மரணம்னா பயம், முன்னாடி மரணம்னா பயம், சாவுனா பயம், சாவுனா எல்லாரும் அலறி ஓடுவாங்க. ஆனால் கிறிஸ்து அந்த மரண பயத்தை நீக்கினதுனாலயே இந்த மரணத்தை பார்த்தா பயப்படுறீங்க, இந்த மரணத்தை பார்த்தா நீங்க கலங்கி ஓடுறீங்க. இது ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆக போகுது என்று சொல்லி அதை வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்ததுனால இப்போ தைரியமா என்னால சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அதுவரை சாவு நஷ்டமாய் இருந்தது, ஆனால் கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதனால சாவு எனக்கு ஆதாயமாய் மாறினது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் கழுத்துல சிலுவையை தொங்க வரதை என்ன செய்றோம்? பார்க்குறோம். அவனுடைய பைபிளில் சிலுவை போடுறத பார்க்குறோம். ஏன் காரில் கூட ஒரு உடன் கிராஸ் முன்னாடி என்ன செய்யும்? தொங்கும். இப்படி சிலுவை கிறிஸ்தவர்களின் ஒரு அங்கமாகவே என்ன செய்து விட்டது? மாறி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது தூக்கு கயிறு அப்படி காரில் முன்னாடி தொங்க விடுவோமா? அல்லது தூக்கு கயிறு மாதிரி ஏதாச்சும் ஒன்று கழுத்தில் தொங்க விடுவோமா? அல்லது எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவை போடுற மாதிரி அப்படி தூக்கு கயிறை வரைஞ்சு போடுவோமா? ஏன்? அது ஒரு அவமானத்தின் சின்னம். அது என்னது?
தூக்கு கயிறை போய் வரைஞ்சுக்கிட்டு, தூக்கு கயிறை போய் பற்றி பேசிக்கிட்டு. கிறிஸ்துவுக்கு முன்பதாக சிலுவையும் அப்படித்தான் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நாம் சிலுவையை எவ்விடத்திலும் பிரகடனப்படுத்துகிறோம். இன்றைக்கு நாம் சிலுவையை குறித்து எவ்வளவும் மேன்மைப்படுத்துகிறோம். இந்த சிலுவையை நம்முடைய தலைகளில் சுமக்கிறோம், கழுத்தில் சுமக்கிறோம், கையில் சுமக்கிறோம், நம்முடைய வேதத்தில் எழுதி வைக்கிறோம், நம்முடைய காரில், வீட்டில், எவ்விடத்திலும் சிலுவை நிறைந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்து அந்த சிலுவையில் சேருவதற்கு முன்பதாக இட் வாஸ் a symbol of shame. அது ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது கிறிஸ்து அந்த சிலுவையில் ஏறினாரோ, அது அவமானத்தின் சின்னமாய் அல்ல, என்னுடைய மீட்பின் சின்னமாய், வெற்றியின் சின்னமாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். அது ஒரு சாபத்தின் சின்னம். ஆனால் கிறிஸ்து அதில் வெற்றி சிறந்ததுனால உலகமே கொண்டாடுகிற, உலகமே செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு வெற்றியின் சின்னமாய் கர்த்தர் அதை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவருடைய பிள்ளையே, அவர் சிலுவைக்காக, அந்த சிலுவை மரத்திற்காக, அதை மாற்றுவதற்காக, அதன் அடையாளத்தை மாற்றுவதற்காக சிலுவையில் போகல. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையின் அடையாளத்தை மாற்றுவதற்காக கிறிஸ்து சிலுவையில் போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மரணத்திற்கு பயப்படுகிறோம் என்கிற அடையாளத்தை, நாம் அந்த மரணத்தினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த அடையாளத்தை, பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்கிற அந்த அடையாளத்தை நம்மிடத்திலிருந்து மாற்றி அதன் மேல் வெற்றியை பெற்று உங்க கையில, என் கையில கொடுத்து, நான் ஜெயிச்சிட்டேன், அதனால இனிமே நீ இஷ்டத்துக்கு என்ன செய்ய, விளையாடுன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் சிலுவைக்கு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவே சிலுவையில் இரண்டாவதாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மை, வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது காரியம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து வாசிக்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. சிலுவையினால் நாம் பெற்றுக்கொண்ட முதலாவது நன்மை பாவ மன்னிப்பு, இரண்டாவது நன்மை வெற்றி, மூன்றாவது நன்மை என்ன அப்படின்னா ஒப்புரவு. சொல்லுங்க, ஒப்புரவு. ஒப்புரவு. எங்க ஒப்புரவு தேவைப்படும்? என்னப்பா ஒப்புரவாயிட்டீங்களான்னு கேட்போம் இல்லையா? யாரை கேட்போம்? சமாதானமாக இருக்கிற குடும்பத்தில் போய் கேட்போமா? சிலர் வேணும்னே கொளுத்தி போகிறதுக்கு போய் கேட்பாங்க. நல்லா இருக்கிற குடும்பத்தில் போய், என்னப்பா ஒப்புரவாயிட்டீங்களா? நாங்கள் சண்டையே போடலையா, இங்கே எதுக்கே வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி. நல்லா கவனிங்க. ஏதேன்ல நம்முடைய முற்பிதாவாகிய முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆண்டவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு பகையை உண்டாக்கி விட்டது. எதை உண்டாக்கிருச்சு? ஒரு பகையை உண்டாக்கி விட்டது. That was a beautiful relationship. That was a beautiful relationship. It was more of a friendship. அப்படி சொல்லலாம். ஆண்டவருக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் இடையே இருந்த உறவு என்பது அது ஒரு தகப்பன் பிள்ளையை போன்ற உறவோ, அல்லது ஒரு நண்பர்களுக்கு இடையே இருக்கிற உறவோ, அல்லது ஒரு சகோதரர்களுக்கு இடையே இருக்கிற உறவோ, அப்படி ஒரு ஐக்கியம் இருந்தது. They were with God and he was with them. அவர்கள் தேவனோடு இருந்தார்கள், தேவனும் அவர்களோடு இருந்தார். அப்படிப்பட்ட உறவு. That was a close relationship. ஆனால் எப்பொழுது பாவம் இந்த உறவுக்கு இடையே வந்ததோ, அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தை விட்டு உருவின பட்டயத்தையுடைய தூதனை நிறுத்தி மறுபடியும் யாரும் உள்ள நுழைஞ்சிடாம என்ன செய்தாராம்? காவல் காக்க. அப்போ நெருக்கமாக இருந்த, ஐக்கியமாக இருந்த அந்த உறவில் இப்போ விரிசல் உண்டாகி இந்த பாவத்தினாலே ஒரு பகை உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பகை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்றார் தெரியுமா? தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் ஆதாம் மூலமாய் ஏவாள் மூலமாய் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உண்டான இந்த பகையை சிலுவையினால் கொன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆதாம் பாவம் செய்ததற்கும் கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவருக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கும் இடையே கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. இடையில அந்த இருண்ட காலம்னு சொல்லுவாங்க, மல்கியா புஸ்தகத்துக்கு அப்புறம். அதற்கு முன்பதாக நல்ல கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. ஆனால் அந்த கம்யூனிகேஷன், அந்த தொடர்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு வைத்திருந்த தொடர்பை போல இல்லை.
அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? பகலின் குளிர்ச்சியான வேலையில போய் ஆதாம் ஏவாளுக்கிட்ட என்ன செஞ்சாரு? பேசினார். ஆதாமும் ஏவாளும் எந்த ஐயப்பாடும் இல்லாமல் அவர்களும் ஆண்டவரோடு சமமா என்ன செய்தார்கள்? பேசினார்கள். ஆனால் இந்த பகை என்ன பண்ணிருச்சுன்னா, எல்லாரும் கடவுளோட பேச முடியாதுன்ற ஒரு நிலைமை என்ன செஞ்சிருச்சு? கொண்டு வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் சிலரை தெரிந்தெடுக்கிறார். அந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர் சொல்றதை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை போய் ஜனங்கள் கிட்ட என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். கம்யூனிகேஷன் இருந்தது, பட் there was no relationship. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன இருந்துச்சு? தொடர்பு இருந்துச்சு, ஆனா என்ன இல்ல? உறவு இல்ல. I want to put it this way, there was worship but not relationship. ஆராதனை இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற சாலமோனுடைய தேவாலயத்தில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை ஆராதித்தார்கள். அவர்கள் ஆராதித்த பொழுது அந்த திருச்சபையை, அந்த ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? நிரப்பினது, மூடினது. அதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நேரடியாய் பேசுகிற அந்த உறவு என்ன செய்யல? இல்ல. அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த ஸ்தானம் இல்ல. எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம் என்கிற நிலைமை இல்ல. ஆதாமும் ஏவாளும் துணிந்து தேவனிடத்துல போனார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யணும்? வெளியில நின்று எவ்வளவு வேணாலும் வர்ஷிப் பண்ணலாம், ஆனா உள்ள என்ன செய்ய முடியாது. அப்ப கிறிஸ்து சிலுவையில் நமக்கு பெற்று தந்த மூன்றாவது நன்மை என்ன அப்படின்னா, ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இந்த பகையை பல ஆயிரம் ஆண்டுகளாய் இந்த பாவத்தின் விளைவாய் ஏற்பட்டிருந்த இந்த பகையை கிறிஸ்து சிலுவையில் கொன்றார். அப்படிதான் போட்டிருக்கு பாருங்களேன். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சிலுவை உங்களை என்ன செய்யுதுன்னா, அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் மறுபடியும் ஏதேனின் அனுபவத்தில் கொண்டு போய் விடுது. எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? ஹல்லேலூயா. அதுவரை தேவனை தேடி வாஞ்சித்தவர்கள் உண்டு. அதுவரை தேவனிடத்தில் பேச வேண்டும் என்று வாஞ்சித்தவர்கள் உண்டு. அதுவரைக்கும் எல்கானாவை போல, அண்ணாவை போல ஆலயத்துக்கு போகலாம், பலியிடலாம், ஆராதிக்கலாம், வந்துடலாம். மற்றபடி ஆண்டவருக்கு நமக்கு நேரடியான தொடர்பு இல்லை என்கிற ஒரு வாழ்க்கையை தாண்டி இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் சிலுவை ஒரு பாலமாய், உங்களுக்கும் எனக்கும் சிலுவை ஒரு எப்படி சொல்றது, இடையே இருக்கிற ஒரு இணைப்பாய் உண்டாகி பகையை சிலுவையினால் கொன்று ஏதேனில் இருந்த அந்த உறவுக்குள்ளாய் மீண்டும் உங்களையும் என்னையும் அழைத்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம். அந்த ஒப்புரவாகுதல் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவோடு நீர் எங்களை ஒப்புரவாக்கினபடியால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யோவான் எழுதின நிருபத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சீஷர்களை பற்றி சில காரியங்களை பேசிட்டு பிதாவின் இடத்துல பேசும் பொழுது சொல்லுகிறார். I felt very emotional when I reading this verse. இப்படி சொல்றாரு, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ நம்முடைய சீஷர்கள், தம்மை பின்பற்றினவர்கள், தம்மை விசுவாசித்தவர்களையும் பிதாவுக்கும் இடையில நின்று குமாரன் பேசுறார். யாருக்கு? தம்முடைய சீஷர்களுக்கும் பிதாவுக்கும் இடையில நின்று. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, பாவம் செய்து விலகி போன ஆதாம் ஏவாளுக்கும் பாவத்தினால் உண்டான பகை அந்த பிதாவுக்கும் நடுவுல நின்று இப்ப குமாரன் என்ன செய்யறாரு? என்ன பேசுறாரு தெரியுமா? நீர் என்னிலேயும். பிதாவும் குமாரனும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றா இருக்கிறாங்க. ஆனா இவங்க தூரமா போயிட்டாங்க. காரணம், பாவம் நடுவில் என்ன செஞ்சிச்சு? இப்ப சொல்றாரு, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது I felt Christ like a big brother. ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தம்பி ஏதாவது தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அண்ணன் போய் அப்பா கிட்ட என்ன செய்யறாரு? பரிந்து பேசுறாரு. அண்ணன் போய் என்ன செய்யறாரு? அப்பா சொல்றாரு, இல்லப்பா வேணாம், அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த அண்ணன் போய் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? அந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன். அந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நம்ம எப்படி சமாதானமாக இருக்கிறோமோ, இப்போ நம்ம எப்படி சந்தோஷமாக சிரித்து பேசுகிறோமோ, நம்ம எப்படி இந்த உறவுக்குள்ளே இருக்கிறோமோ, இதே போல் பாவத்தினால என் தம்பி அந்த உறவை இழந்துட்டான். இப்போ மறுபடியும் இந்த தம்பியவும் நம்மில் ஒருவராக என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. நம்மில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளையே, இது வெறுமனே வார்த்தையினால் உண்டான விண்ணப்பம் அல்ல,
கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளினால் உண்டான விண்ணப்பம். ஹல்லேலூயா. இந்த விண்ணப்பம் வெறுமனே வார்த்தைகளினால் கட்டமைக்கப்பட்டது அல்ல, கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் கட்டமைக்கப்பட்ட விண்ணப்பம். இந்த காரியத்தை பிதா செய்ததற்கு வெறுமனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட ஒவ்வொரு அடிகளும் இந்த விண்ணப்பத்தை நமக்காக தேவனிடத்தில் ஏறெடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டதினாலே நீங்களும் நானும் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இனி நீங்களும் நானும் தூரமானவர்கள் அல்ல. இனி நீங்களும் நானும் துரத்தப்பட்டவர்கள் அல்ல. ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள். மனித குலம் அதனாலே தூரமாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனால இனி நீங்களும் நானும் துரத்தப்பட்டவர்களும் அல்ல, தூரமானவர்களும் அல்ல. பிதாவின் மடியில் தவழுகிற அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நன்றியோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, எங்களை ஒப்புரவாக்கினீரே, உமக்கு நன்றி. ஓ, பகையை வென்று கிறிஸ்துவோடு இருந்த அந்த ஐக்கியத்தை, பிதாவோடு இருந்த அந்த உறவை ஆண்டவரை ஒப்புரவாக்கி மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகள், 3 நன்மைகளை தியானிச்சிருக்கிறோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். முதல் என்னது? பாவ மன்னிப்பு. 2வது காரியம் வெற்றி. 3வது காரியம் இந்த 3ஐயும் அவர் உங்களுக்காக, பக்கத்தில் வச்சாலும் உங்களுக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படியாய் சொல்லுங்க, நீங்கள் வெற்றி அடையும்படியாய், நீங்கள் ஒப்புரவாகும்படியாய் உங்களுக்கு அதை பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் சிலுவையில் நமக்கு பெற்று தந்த நன்மைகளை குறித்து தியானிச்சிட்டோம். பட் ஐ ஃபீல் திஸ் வே, ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய வாழ்க்கையை பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம், என் பிள்ளைக்காக நான் என்ன சேர்த்து வச்சுட்டு போனேன்றதுல மாத்திரம் அல்ல, அதை தாண்டி என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்பதை பொறுத்து தான் அமையும். நான் சொல்ல பேருக்கு வழங்குது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பன் என்று ஒருவரை அடையாளப்படுத்த வேண்டுமேயானால் 1000 கோடி சொத்து சேர்த்துட்டு வச்சு போறதுனால மட்டும் இல்லை, என் பிள்ளைக்கு நான் 1000 கோடியை கொடுத்துட்டு செத்துருக்கிறேன்றதுனால மாத்திரம் ஒரு தகப்பனை நல்ல தகப்பன்னு சொல்லிட முடியாது. அந்த 1000 கோடியை வச்சு என் பிள்ளை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ இதுவரைக்கும் சிலுவை நமக்கு பெற்று தந்ததை தியானித்தோம். இப்போ சுருக்கமாய் சிலுவை நமக்கு கற்றுத்தருகிறத தியானிக்க போகிறோம். எதை தியானிக்க போகிறோம்? காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தகப்பனை பார்க்கிறோம் என் தகப்பன் நல்லவர். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெஸ்ட் ஃபாதரை விட, மேபி உங்களுக்கு உங்கள் அப்பா பெஸ்ட்டாக இருக்கலாம், எனக்கு எங்கள் அப்பா பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருடைய தகப்பனார்களையும் தாண்டி நாம் ஆராதிக்கிற தேவன் மிக நல்ல தகப்பன். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. எனவே சிலுவையின் மூலமாய் அவர் உங்களுக்கும் எனக்கும் நாம் தியானித்த நன்மைகளை பெற்று மாத்திரம் தரவில்லை, நமக்கு சில காரியங்களை கற்றும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது என்ன அப்படின்றத மாத்திரம் நம்ம சுருக்கமாய் தியானித்து முடிக்கலாம். முதலாவது காரியம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. சிலுவை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிற, நாம் பின்பற்றும்படி, நாம் கை கொள்ளும்படி கற்றுத்தருகிற முதல் பாடம் என்னன்னா கீழ்ப்படிதல். என்னது? உங்க பக்கத்தில் ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நல்லா புரிஞ்சுக்கணும், பிதாவுக்கு இருக்கிற அதே அதிகாரம் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் உண்டு. பிதாவுக்கு இருக்கிற அதே மகிமை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் உண்டு. ஆனால் வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பிதா என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அதற்கு என்ன செய்தார்? ஒருவேளை கிறிஸ்து கீழ்ப்படிந்திருக்காவிட்டால் சிலுவைன்னு ஒன்று உள்ளவே என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. ஆண்டவராக இயேசு போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாடுகளை என்னை விட்டு நீங்க, பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி. அப்படின்னா என்னன்னா, எனக்கு இது ஒரு விருப்பம், ஆனாலும் ஐ ஒபே வாட் எவர் யூ விஷ். நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க என்ன சித்தமா இருக்கிறீங்களோ அதற்கு நான் முற்றிலும் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். என்ன செய்கிறேன்? எனவே சிலுவை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிற முதல் பாடம் என்னன்னா கீழ்ப்படிதல்.
என்னது? கீழ்ப்படிதல். இன்னைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறோம். ஆனால் கேள்வி என்ன, பிரச்சனை என்னன்னா, எந்த எல்லை வரைக்கும் கீழ்ப்படுகிறது? எந்த ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் கீழ்ப்படியலாம் பாஸ்டர், ஒரு எல்லை வரைக்கும் கீழ்ப்படியலாம் பாஸ்டர், அதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஆனால் இங்கே சிலுவை நமக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுத்தருகிறது. ரொம்ப அழகாக பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எந்த எல்லை வரைக்கும் கீழ்ப்படுகிறார் தெரியுமா? தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், வயதில் மூத்தவர்களுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், எந்த அளவிற்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அளவு வச்சிருக்கிறோம். அது வரைக்கும் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். நம்ம என்ன செய்கிற ஒரு அளவு வச்சிருக்கிறோம், அது வரைக்கும். ஆனால் வேதம் ரொம்ப அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. கிரைஸ்ட் obeyed beyond his dignity. கிறிஸ்து தம்முடைய மகிமையையும் தாண்டி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். எதை தாண்டி? அவர் கடவுளுக்கு சமமானவர், அவர் கடவுளுடைய பிள்ளை. பிதாவுக்கு என்ன மகிமை உண்டோ அந்த மகிமை அனைத்தும் குமாரனுக்கும் உண்டு. ஆனால் தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய கனத்தையும் தாண்டி தன்னுடைய பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற லிமிட் என்ன தெரியுமா? ஏன் செல்ஃப் ஈகோவை டச் பண்ணாத வரைக்கும் நான் என்ன செய்வேன்? என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன். ஆனால் அதை தாண்டி ஆண்டவரே அதில் சித்தமாக இருந்தால் கூட என்னால் அதை செய்ய. சிலுவை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. கிறிஸ்து தம்முடைய மகிமையையும் தாண்டி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய சந்தோஷத்தை அல்லது தன்னுடைய மேன்மையை, நான் யார் தெரியுமா, நான் எப்படி ஆள் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, ஏன் அனுபவம் என்ன தெரியுமா, ஏன் படிப்பு என்ன தெரியுமா, ஏன் கௌரவம் என்ன தெரியுமா, அப்படிலாம் அவர் பேசவே இல்லை. ஆண்டவர் சொன்ன காரியம் இவை எல்லாவற்றையும் தாண்டி கீழ்ப்படுகிறதா இருந்தாலும் கிறிஸ்து அப்படியே என்ன செஞ்சாராம்? கீழ்ப்படிந்தார். அப்படியே கீழ்ப்படிந்தார். Christ obeyed beyond his desires. தன்னுடைய விருப்பங்களை தாண்டி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய விருப்பம் என்னவா இருந்துச்சு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஒருவேளை வேற ஏதாச்சும் காரணம் ரொம்ப கஷ்டமா என்ன செய்யுது தெரியுது. நான் தெய்வத்துவத்தோடு இருந்தேன்னா அவங்க ஆணி அடிச்சா கூட எனக்கு தெரியாது, அவங்க இனி வாரினால் அடிச்சா கூட எனக்கு வலி என்ன செய்யாது தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, he was 100% God, 100% human. 100% மனிதர்களுக்கு என்ன வேதனை உண்டாகுமோ அதே போல வேதனை கிறிஸ்துவுக்கு உண்டாயிற்று. நம்ம யார் போய் அதை ஏற்றுக்கொள்வோம்? சொல்றது ரொம்ப வேதனையா இருக்கிறத போல தெரியுதுப்பா, இந்த பாடு ரொம்ப கொடுமையா இருக்கும் போல தெரியுது, இதுக்கு ஏதாவது வேற எதுவும் வழி இருக்கா? அதான் கவனிங்க. ஆனாலும் சொல்றாரு, இது என் விருப்பம், ஆனால் என்னுடைய விருப்பத்தையும் தாண்டி நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? இன்னைக்கு நம்ம விருப்பங்களுக்கு நாம் வைத்திருக்கிற எல்லை என்ன தெரியுமா? என் விருப்பம் ஏதோ அதை ஆண்டவர் சொன்னார்னா தேவ சித்தம். என் விருப்பத்தை தாண்டி ஒரு காரியத்தை ஆண்டவரே சொன்னாலும் அது என்னது? பிசாசு வந்து நயவஞ்சகமாக பேசுகிறான் பாஸ்டர். யார் வந்து பேசுகிறா? பிசாசு வந்து நயவஞ்சகம். ஒருவேளை நம்ம பேதுரு இடத்துல இருந்தோம்னா, சீஷர்கள் இருந்த இடத்துல இருந்தால் சொல்லியிருப்போம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீ தேவனுடைய குமாரன், உங்களை போய் பிதா சிலுவையில் அடிக்க சொல்லுவாரா? பிசாசு பேசுகிறான், கவனமாக கேளுங்க. யார் பேசுகிறா? நான் வேணா ஜெர்மனி சொல்கிறேன், நான் என்ன செய்கிறேன்? ஜெர்மனி உங்களை போய், அதுவும் ஒரே பேரான குமாரன், உங்களை போய் சிலுவையில் அடிப்பதற்கு ஒப்பு கொடுப்பாரா? நீங்கள் அதெல்லாம் கவனமாக இன்னொரு தடவை ஜெர்மனிக்கு முடிவு என்ன செய்யுங்க, எடுங்க. ஆனால் கிறிஸ்து பாருங்க, என் விருப்பத்தையும் தாண்டி நான் யாருக்கு கீழ்ப்படுகிறேன்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் விருப்பம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரே, ஆனால் அதற்கு நான் கீழ்ப்படுவதற்கு நீ முற்றிலும் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். கிரைஸ்ட் obeyed beyond his degree. தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சி கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைங்க அது. நீங்கள் அந்த சயின்டிஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஒவ்வொரு காயங்களினாலும், ஒவ்வொரு மன ரீதியான துன்புறுத்துகளினாலும் ஏற்படுகிற காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த ஸ்கூட்டி மூலமாக. அதில் பாருங்கள், இந்த ஸ்கூட்டியை 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்கள் என்ன செய்கிறார்? கற்றுத்தருகிறார். நேற்று இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், மனைவிட்ட கூட நான் உத்தரவுப்படுவது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இது வரைக்கும் எப்போ யூஸ் பண்ணதில்லை இந்த வார்த்தையெல்லாம். நேற்று சோபனா கிட்ட சொன்னேன், ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட், ஐ எம் வெரி ஹர்ட், ஐ எம் வெரி broken அப்படின்னு. காரணம், சில நேரங்களில் மன ரீதியான துன்புறுத்தல்களை நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் வசனம் சொல்லுகிற காரி மூஞ்சில் துப்புனாங்களாம்.
என்ன செஞ்சாங்களாம்? காரி மூஞ்சில துப்புனாங்களாம். இன்னைக்கு எவ்வளவு வைராக்கியமான தேவனுடைய பிள்ளையா இருக்கட்டும், எவ்வளவு பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளையா இருக்கட்டும், ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கட்டும், எங்க உங்க மூஞ்சில யாராச்சும் ஒருத்தர் காரி துப்புனா அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். என்னது? தகப்பன் சொல்லிட்டார், பிதா சொல்லிட்டார், அதற்கு கீழ்ப்படிவதே என்னுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப முதல் காரியம் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, கிறிஸ்து சிலுவையில் கீழ்ப்படிந்ததை போல நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படைய வேண்டும். இரண்டாவது காரியம், கலாத்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே என்ன செஞ்சாராம்? ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது பாடம் சிலுவை நமக்கு கற்றுத்தருகிறது என்ன அப்படின்னா, ஒப்பு கொடுத்தல். பக்கத்தில் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தல் அல்லது அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே ஆனால், கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையும் நாம் தேவனுக்கென்று என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. கிறிஸ்துவை யார் என்ன செய்யல? கட்டாயப்படுத்தல. பிதாவும் கட்டாயப்படுத்தல, மனிதர்களாலும் கட்டாயப்படுத்த முடியவும் முடியாது. ஹல்லேலூயா. கட்டாயப்படுத்திருக்கணும்னா யார் கட்டாயப்படுத்திருக்கணும்? பிதா தான் கட்டாய. மனுஷர்கள் யாரும் பலவந்தமா மாட்டேன்னு சொல்றவரை புளிச்சு போயெல்லாம் சிலுவையில் என்ன செய்ய முடியாது? அடிக்க முடியாது. அப்போ கிறிஸ்து யாராலும் கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த சிலுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப அழகா வசனத்துல பவுல் எழுதுகிறார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்துக்கு எழுதும் பொழுதும் எழுதுகிற 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He willingly gave himself. He willingly gave himself. நல்லா கவனிங்க, இந்த ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணித்தல் என்பது இட் இஸ் an individual act. இது தனிப்பட்ட மனிதனுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு கிரியை. இப்போ நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், ஐ கமிட் மை செல்ஃப் டு கிரைஸ்ட் அப்படின்னா, இதை யாரும் என்னைய ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து என்ன செய்ய முடியாது? உள்ள வர முடியாது. இதை புரிந்து கொள்ளாம தான் இன்றைக்கு பலர் தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். பிரெட்டுக்காக மதம் மாறிட்டாங்க, அரிசிக்காக மதம் மாறிட்டாங்க, அந்த பணத்துக்காக மதம் மாறிட்டாங்க, அந்த நன்மைகளுக்காக மதம் மாறிட்டாங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது ஒரு பொருளை காண்பித்தோ, பணத்தை காண்பித்தோ, உணவை காண்பித்தோ அல்லது வேறு ஏதாவது ஆசீர்வாதங்கள் கூறியோ ஒருவரை கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். There was no compulsion at all. There was no compulsion at all. அந்த கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பு என்பது ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, தம்மை தாமே அர்ப்பணித்தார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தம்மை தாமே. தம்மை தாமே. வேற யாரும் கட்டாயப்படுத்தினதால அல்ல. சொல்லுங்க, வேற யாரும் கட்டாயப்படுத்தினதால அல்ல, வேற யாரும் திணிச்சதுனால அல்ல. ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்க கட்ட விசுவாசத்துல நாம் நம்மை நாமே கிறிஸ்துவ போல அர்ப்பணிச்சிடறோம். ஆனால் அதற்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு இந்த கமிட்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. ஜெபிக்கணுமா? முன்னாடியெல்லாம் மாட்ட வேண்டிய நிறையா இருக்குது, இந்த தார்க்கம்பு இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. இப்போ அதுக்கு என்ன வேண்டியதாக இருக்குது? கையில் தார்க்கம்பு வச்சு அல்லேலியா சொல்லுமா, சத்தமாக ஒரு அல்லேலியாங்க சொல்லுங்க. என்ன சத்தமே வரலை அப்படின்னு மறுபடியும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பைபிள் வாசிக்கணுமா? டெய்லி பைபிள் வாசினே தார்க்கம்பு எடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? குத்த வேண்டியிருக்கு. ஆலயத்துக்கு வருகிற காரியங்களில் ஒழுங்கு ஆலயத்துக்கு வாங்க, அதை மிஸ் பண்ணாதீங்கன்னு தார்க்கம்பு எடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? குத்தவே. நல்லா கவனிங்க, இப்படி குத்துறதுனால யாரும் வளர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி குத்துறதுனால யாரும் வளர முடியாது. உங்களை கனெக்ஷன்ல வச்சிருக்கலாமே தவிர நீங்கள் வளர வேண்டுமே ஆனால் இந்த கமிட்மெண்ட் எங்க இருந்து வரணும்? உள்ளுக்குள்ள இருந்து வரணும். கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே அர்ப்பணித்தது போல he willingly committed himself. அது போல ஜெபிப்பதற்கா நான் எனக்குள்ளிருந்து ஒரு அர்ப்பணிப்பு வந்து, ஐயோ நான் ஜெபம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நான் வேத வாசிக்கணுமா? ஐயோ ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காம எப்படி நான் இன்றைக்கு நாளை கழிக்கிறது? எப்படியாவது இந்த வேத வாசிக்கணும்ன்ற உணர்வு, அர்ப்பணிப்பு உள்ளிருந்து என்ன செய்யணும்? வரணும். அப்பா அம்மா திட்டுவாங்களேன்னு ஜபிக்கிறது, பாஸ்டர் திட்டுவாரேன்னு பைபிள் வாசிக்கிறது, பாஸ்டர் திட்டுவாரேன்னு சர்ச்சுக்கு வர்றது, பாஸ்டர் கோச்சுக்குவாரேன்னு பாட்டு பாடுறது இல்லைங்க, இல்லை. தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப் அட் ஆல். அது வெளியில் நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருப்பதை போல காணலாம்.
ஆனால் உள்ளான வளர்ச்சி என்பது நம்மை நாமே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்பது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம புஷ் பண்றதுக்கு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இருக்க வேண்டியிருக்கு. நம்மளை தேட வேண்டி இருக்கிறது. ஏன், என்னாச்சு, ஏன் வரல, ஏன் போகலை, ஏன் வாசிக்கலை, ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் வரல, ஏன் அந்த கூட்டத்துக்கு வரல, ஏன் ஆராதனைக்கு வரல, ஏன் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரல, ஏன் உங்கள் தாளந்துகளை பயன்படுத்த மாட்டீங்க? இப்படியே ஒரு ட்ரிவன் ஃபோர்ஸ்லேயே. அதான் கவனிங்க, ரியல் கிறிஸ்டியன் லைஃப் டஸ் நாட் நீட் எனி ட்ரிவிங் ஃபோர்ஸ், இட் நீட்ஸ் கமிட்மெண்ட். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்மை உந்தி தள்ளுகிற ஒருத்தர் தேவையில்லை, அர்ப்பணிப்பு இருந்தால் போதும். எது இருந்தால் போதும்? கிறிஸ்து அர்ப்பணித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறேன், ஆண்டவரே அந்த உம்மிடத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு எனக்கு என்ன செய்யட்டும்? வரட்டும் அப்பா, அந்த அர்ப்பணிப்பு எனக்கு வரட்டும். மூன்றாவது காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், முதல் காரியம் தியானிச்சோம், சிலுவை கற்றுத்தருகிற பாடம் கீழ்ப்படிதல். இரண்டாவது பாடம் அர்ப்பணிப்பு. மூன்றாவது பாடம் சகிப்புத்தன்மை. என்னது? சகிப்புத்தன்மை, என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ். வசனம் தெளிவாக சொல்லுது, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அந்த சிலுவையை சகித்தல் அப்படின்னா என்னன்னா, endured when he suffered greatly. ஒரு மிகப்பெரிய வேதனை, ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, ஒரு அழுத்தம் அவர் மீது வைக்கப்பட்ட பொழுது அதை அவர் சகித்து கொண்டாராம். என்ன செய்தாராம்? நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளுதல். இப்படி சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுதல். இந்த கார் பைக்ல எல்லாம் ஒரு உதிரி பாகம் உண்டு. நம்ம அதை வந்து சாக்கப்சர்னு சொல்லி பழகிட்டோம். எப்படி சொல்லுவோம்? ஆமாம், அது சாக்கப்சர் கிடையாது, அது ஒரு ஆங்கில வார்த்தை, ஷாக் அப்சார்பர். ஷாக் அப்சார்பர். ஆமாம், அதைத்தான் நம்ம பேச்சு வழக்கில் சாக்கப்சர்னு மாற்றிட்டோம். இப்போ இந்த ஷாக் அப்சார்பருடைய வேலை என்னன்னா, நம்ம ரோட்டில் போகிறப்போ 4 வீல்லையும் 4 ஷாக் அப்சார்பர் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சக்கரம், ஒரு வீல், ஒரு பாத்தோலில் ஒரு குழியில் விழுந்துருச்சுன்னா அந்த குழியில் அந்த சக்கரை இறங்குறது நிமித்தம் ஒரு அதிர்வு என்ன செய்யும்? ஏற்படும். இப்போ இந்த ஷாக் அப்சார்பர் என்ன பண்ணும்னா, அந்த சக்கரம் குழியில் இறங்கினது நிமித்தம் ஏற்பட்ட அதிர்வு காருக்கு உள்ள சீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களை போய் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படாமல் அந்த ஷாக்கை இதுவே அப்சார்வ் பண்ணிக்கும். என்ன பண்ணிக்கும்? அதனால ஷாக் அப்சார்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பள்ளத்தில் போய் வர்றப்போ பெரும்பாலான அந்த அதிர்வுகளை இந்த ஸ்ப்ரிங் என்ன செஞ்சுக்கும்? இந்த ஷாக் அப்சார்பர் அது ஏற்றுக்கும். நீங்கள் நிறைய ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஒரு நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியான காரில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிற கார்லையுமேவும் ரொம்ப மோசமாக இருக்காது. விட்டிங்கன்னா அந்த 4 வீலும் மேலே ஏறி என்ன செய்யும்? வரும். ஆனால் அந்த பாடி ஆஃப் த கார், கேபின் இருக்குது பார்த்தீங்களா, அது அழுங்காமல் என்ன செய்யும்? காரணம், இந்த ஷாக் அப்சார்பர் என்ன பண்ணுதுன்னா, இந்த அழுத்தத்தினால ஏற்படுகிற எல்லா தாக்கங்களையும் தனக்குள் அடக்கி கொள்ளுகிறது. என்ன செய்து கொள்ளுகிறது? கிறிஸ்து என்ன பண்ணாராம் தெரியுமா? அந்த ஷாக்கை பூரா அப்சர்வ் பண்ணிட்டாராம். அந்த ஷாக்கை பூரா என்ன செஞ்சிட்டாரு? அப்சர்வ் பண்ணி. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம்? we are not shock absorbers, we are shock reflectors. we are shock. நம்ம ஏற்படுகிற அழுத்தங்களை தாங்குவது இல்லை. நமக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அதை 10 மடங்கு என்ன செஞ்சிடறோம்? வெளியே அப்பா இந்த வேட்டு மாதிரி பற்ற வைக்கிறது மாதிரி. ஆண்டவர் என்ன பண்ணாரு? பற்ற வச்சா வெடிச்சு செதற போகுதுரா அப்படின்னு நினைச்சா அப்படியே அதை பூரா ஏற்றுக்கொண்டு அதை சகித்து கொண்டார். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு வேட்டு பற்ற வச்சா 10 வேட்டு வெடிக்குது. எத்தனை வெடிக்குது? நீ ஒரு வார்த்தை பேசுறியா, இருறா நான் 10 வார்த்தை என்ன செய்கிறேன் பேச. நீ ஒரு தடவை பண்ணுறியா, இருறா நான் 10 தடவை பண்ணுறேன். நீ ஒரு படி ஏறுறியா, இருறா நான் 10 படிக்கு என்ன செய்கிறேன் ஏறுறேன். சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற மூன்றாவது பாடம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை. என்னது? நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் இந்த சகிப்புத்தன்மை இருக்குமே, ஆனால் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சோம். முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு போகும். நான் திரும்ப சொல்லுகிறேன், I'm not talking about my word, not by my wisdom. என்னுடைய ஞானத்தின்படி, என்னுடைய அறிவின்படி பேசலை. நான் வேதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சத்தியத்தை பேசுகிறேன். கணவன் மனைவிக்கு இடையில், உறவுகளுக்கு இடையில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இந்த சகிப்புத்தன்மை. எங்கள் அப்பா தானே, எங்கள் அம்மா தானே, என்னுடைய கணவன் தானே, என்னுடைய மனைவி தானே, என்னுடைய பிள்ளைகள் தானே. இந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் முக்காவாசி பிரச்சனை என்ன செஞ்சிடும்? சால்வ் ஆயிரும். இன்றைக்கு இந்த சகிப்புத்தன்மை நாம் நம்முடைய சமாதானத்திற்கு எதுவாய் ரொம்ப அழகாக முந்தின வார்த்தை சொல்லுது, அவமானத்தை எண்ணாமல். அவர் அவமானத்தை என்ன செய்யலை?
அவமானத்தை எண்ணாமல்னா அவர் அவமானத்தை நினைக்கலையா, அது ஒரு பொருட்டாவே என்ன செய்யலை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவமானத்தை ஒன்று முந்தானத்து பண்ணா பொறுத்துக்கிட்டேன், 2 மறுபடியும் சாயந்தரம் வந்து என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி பண்ணுறாங்க. சரி அன்னைக்கு பொறுத்துக்கிட்டேன், அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி 3 ஒருத்தர் வாங்குவார்ல 3 அடி வாங்கிட்டு திரும்ப என்ன செய்வோம். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது. வசனம் சொல்லுது அவர் அவமானத்தை என்ன செய்யலை, நம்ம என்ன செய்கிறோம், 1 2 3 இப்போ என்ன செய்வோம், வெட்டிச்சு. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, he disregarded his disgraces. அவமானத்தை எல்லாம் ஒரு பொருட்டை என்ன செய்யலை, என்னலை. பல நேரங்களில் நமக்குள்ள அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அந்த சுயம்ன்ற பின்பம் கட்டமைக்கப்படுகிறதுனால என்னைய பார்த்து என்ன பேசிட்டாங்க தெரியுமா, என்னைய பார்த்து என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, என்னைய பற்றி என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா. யார் நீங்கள், யார் நீங்கள், யார்? சீரியஸ்லி நம்மளை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன செஞ்சிடறோம். எனக்கு யாரெல்லாம் தெரியுமா, எனக்கு எப்படிப்பட்ட ஆளுகள்லாம் பழக்கம் இருக்காங்க தெரியுமா, நான் போய் பேசினேன்னா எப்படி பேசுவேன் தெரியுமா. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். சில நேரங்களில் பூமியின் மேலே நம்ம எதிர்கொள்ளுகிற சில காரியங்கள் நீங்களும் நான் இந்த பூமியில் ஒன்றுமில்லைன்றதை நமக்கு புரிய வைக்கும். நமக்கு என்ன செய்ய வைக்கும், ஒன்றுமில்லைன்றதை புரிய வைக்கும். இந்த சகிப்புத்தன்மை, இந்த சகிப்புத்தன்மை பல நேரங்களில் நம்மளால் சகிக்க முடியாததுக்கு தடையே அதுதான். நான் யாருங்க, ஆண்டவர் ஏதோ நம்மளை கிருபையாக நடத்துகிறாருன்னு நினச்சா நம்மளால் சகிக்க முடியும். ஆனால் நான் யார் தெரியுமா, இந்த ஊருக்குள்ளே நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட வேலை தெரியுமா, என் பிஸ்னஸ் எப்படி தெரியுமா, என் அனுபவம் என்ன தெரியுமா, என் ஆள் பழக்கம், இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா எனக்குள்ள என்ன இருக்காது, சகிப்புத்தன்மை இருக்காது. சகிப்புத்தன்மை இருக்காது. அழகா வேதம் சொல்லுகிறது, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரொம்ப அழகா இபிரேயாக்குன்னு எழுதுகிறார், அவர் சிலுவையை சகித்ததனால தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில். பக்கத்தில் சொல்ல உங்களுக்கு ஒரு இடம் ரெடியா இருக்கு, அங்க போகணுமா வேணாமா. அல்லேலூயா. 2 பேருக்கு நடுவில் தான். 1 சிலுவையை சகிச்சு சிங்காசனத்துக்கு போகணும், இல்லை சிலுவையை சகிக்க முடியாது, நான் இப்படித்தான் அந்த உலகத்தில் நான் என்னை பற்றி பெருமை பாராட்டிக்கிட்டு திரிவேன், நான் யாருன்றதை பற்றி பேசிக்கிட்டு திரிவேன், நான் என்னால் சிங்காசனத்துக்கு போக. கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையை சகித்ததுனால, அவமானத்தை எண்ணாததுனால சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கான இடத்தை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் வந்து உங்களையும் என்னையும் அழைத்து செல்லும் பொழுது அந்த இடத்திற்கு நாம் தகுதியானவர்களாய் போய் சேர வேண்டுமே. ஆனால் கிறிஸ்துவை போல இந்த பூமியில் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள, திருச்சபைக்குள்ள, நம்முடைய உறவுகளுக்குள்ள அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்க பழகுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு காரியம், 4வது காரியம், ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் அடிப்படை எது தெரியுமா, இதெல்லாவற்றிற்கும் அடிப்படை எதற்கெல்லாம் முதல் காரியம் என்னது, கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை. இதெல்லாவற்றிற்கும் பேஸ்மெண்ட் எதுனா அன்பு. பேஸ்மெண்ட் எது? அன்பு இல்லாம கீழ்ப்படிதல் இல்லை, அன்பு இல்லாமல் அர்ப்பணிப்பு இல்லை, அன்பு இல்லாமல் சகிப்புத்தன்மையும் இல்லை. அன்புதான் எல்லாமே. பக்கத்தில் சொல்லுங்க, அன்புதான் எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு இந்த அன்பை குறித்த ஒரு சூப்பரான பாடம் என்னன்னா, லவ் ஃபார் ஆல், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர் பாவிகளாய் இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அப்படின்னா we are not qualified. அந்த சிலுவையை பற்றி பேசுறதுக்கு, அந்த சிலுவை கிட்ட போறதுக்கு, அந்த சிலுவையை கொண்டாடுவதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களே இல்லை. காரணம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. ஆனாலும் கிறிஸ்து உங்களை என்ன செய்தார்? நேசித்தார். என்ன செய்தார்? லவ்விங் த அன்குவாலிஃபைட், டிஸ்குவாலிஃபைட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய அன்பு. இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறோம். யாரை நேசிக்கிறோம்? அது பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். அது எங்க திருச்சபை விசுவாசிகள், நம்ம திருச்சபை விசுவாசிகள் மட்டும்தான் என்ன செய்யணும்? அந்த திருச்சபைக்கு போறவங்கள, அவங்க வேற கட்சி, நம்ம வேற. இன்னைக்கு பல கட்சிகள் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு கட்சி, இது ஒரு கட்சி. அந்த திருச்சபைக்கு போறவங்கள அவங்க கூட நம்ம ரொம்ப என்ன செய்யறது இல்லை, அப்படி ரொம்ப ஐக்கியம் வச்சுக்கிறது
ஏங்க அவங்க அந்த திருச்சபைக்கு போறவங்க, எல்லா திருச்சபையும் எங்கே தான் போகணும்? அங்கே போய் இங்கே வாங்க 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 அமர்நாத்தனை வாங்க, என்ன இங்கே வாங்க நம்ம கூட்டம் முறை எங்கே இருக்குன்னு என்ன செய்ய முடியாது? கூட்டம் சேர்க்க அப்படி யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருந்து போயிடுவான். நான் ஆண்டவர் வருகை எப்போ வரும்னு தெரியாது. ஒருவேளை வீட்டில் இருந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்த மாணிக்கு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். அங்கே போய் சாம்பாஸ்டர் மைக்கை போட்டு முத்தேம்பட்டி ஜீவன் நல்ல சமாரியன் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இங்கே வாங்க, தெரியுதா எனக்கு தெரியுதா, அப்படியே இங்கே வாங்க இங்கே வாங்க அபிரகாமனே அப்படி இங்கே வாங்க இங்கே அப்படின்னு கூப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அங்கே அந்த சபை இந்த சபை அந்த கூட்டம் இந்த கூட்டம் அது இதெல்லாம் இல்லவே இல்லை. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பை மாதிரியா இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கு சிலுவை நமக்கு கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லவ் ஹஸ் காட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல். இன்னொரு காரியம், நம்ம பல நேரங்களில் நம்ம அன்பை மறைமுகமாகவே வச்சிடறோம். எப்படி வச்சிடறோம்? நான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததுனால அவர் நம்ம மேல வச்சிருந்த அன்பை கிரியையில காமிச்சாராம். எப்படி காமிச்சாரு? வெறுமனே வாயில வட சுடாம. எப்படி? நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னைய பிள்ளையா மாத்துறேன்ப்பா, நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிக்க போறேன்ப்பான்னு வாயிலேயே வட சுடாம கிறிஸ்து சிலுவையில் தம்மை அர்ப்பணித்ததுனால அவர் நம்மேல் வைத்திருந்த அன்பை நமக்கு செயல் வடிவத்தில் காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? செயல் வடிவத்தில். இன்னைக்கு நம்ம அன்பை எப்படி காமிக்கிறோம்? வாயிலேயே வட சுடுறோம். என்ன செய்கிறோம்? நாங்கள் கிறிஸ்துவை போல எல்லாரையும் நேசிப்போம். கணவன் மனைவி கிறிஸ்து சபையை நேசித்தது போல நான் என் மனைவி என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். நான் என் கணவனை அவ்வளவு அன்பை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். வாயில் சொல்லிடுறோம். வாயில் ஐயவி சொல்கிறது. அதனால தான் பல பேர் அதை நம்பி ஏமாந்து என்ன செஞ்சிடறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இனிக்க மாட்டோம்டுது. என்ன செய்ய மாட்டோம்டுது? எனக்கு பொதுவாக அந்த பன்லேயும் உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்கிற க்ரீம் இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன். சில தேங்காய் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உள்ள வெறும் பண்ணு மட்டும்தான் இருக்கும், மேலே மட்டும் என்ன செஞ்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு வாய் கிடச்சிட்டிங்கன்னா உள்ள என்ன செய்யாது. ஏன் சோமாஸ்லேயும் கிழங்கு எங்கே தான் இருக்கும்? சுற்றி என்ன இருக்கும்? வெறும் அந்த இது மட்டும் மாவு மட்டும்தான் என்ன செய்யும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சிலர் அந்த சுற்றியில் இருக்கிறத திங்கிறது இல்லை, எதை மட்டும்தான் திங்கிறது. ஏன்னா அதுதான் ருசி. பல நேரங்களில் வாயில் ஐ லவ் யூ சொல்கிறத நம்பி பலர் என்ன செஞ்சிடறாங்க. காரணம், வெளியில் பார்க்குறப்ப இனிப்பா தெரியுது, உள்ள 2 வாய் கிடச்சதுக்கப்புறம் என்ன இல்லை. ஆஹா, அப்போ இருந்த சுவாரஸ்யம் இப்போ இல்லையேடா, அப்போ இருந்த அந்த ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இப்போ இல்லையேடா. அப்போ ஒரு மாதிரி கண்ணை மூடினா கூட எப்படி இருந்துச்சு? வெளிச்சமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு வெளிச்சம் இல்லை, எப்படி வெளிச்சம்? கலர் கலராக என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லையேனா பண்ணில் மேலே தான் என்ன செஞ்சுருக்காங்க, உள்ள ஒன்றுமே இல்லை. ஆனால் கிறிஸ்து என்ன செய்யறது தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அது உள்ள போக 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 உங்களையும் என்னையும் கட்டி இழுக்கிற ஒரு அன்பு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகள். அது உள்ள போக போக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து. அது வெறுமனே உள்ள மாத்திரம் இல்லாம செயல் வடிவத்திலும் வெளியே என்ன செய்யுது, காண்பிக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் உங்ககிட்ட பார்த்து உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க கணவனை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிறீங்களா? என்ன செய்வீங்க? ஏன்னா வந்திருக்கு, உங்களை குடும்பமாக வந்திருக்கிறோம், கைதுக்குள்ளனா வீட்டில் போய் மறுபடியும் என்ன செஞ்சிடும், அந்த குட் ஃப்ரைடே முடிஞ்சு அப்புறம் இங்கே பேட் ஃப்ரைடே என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம், நம்முடைய அன்பு வெறுமனே அறிக்கையாக இல்லாமல் கிரியையாக என்ன செய்யணும். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம், அதற்கு தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் என் மேலே அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்றதை செஞ்சு காமிச்சார். என்ன செஞ்சார்? நாம் மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பை, குடும்பத்தார்கள் மீது வைத்திருக்கிற அன்பை, திருச்சபையின் மீது வைத்திருக்கிற அன்பை செயல் வடிவத்தில் காண்பிக்க நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளம். அவர் இந்தா பாவ மன்னிப்பு, இந்தா வெற்றி, இந்தா ஒப்புரவாகுதல் என்று சிலுவையினாலே நமக்கு நன்மைகளை பெற்று மாத்திரம் கொடுக்கவில்லை, கீழ்ப்படிதலை குறித்தும் அர்ப்பணிப்பை குறித்தும் சகிப்புத்தன்மையை குறித்தும் அன்பை குறித்தும் உங்களுக்கும் எனக்கும் கற்றும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்களும் நானும் பின்பற்றுவதுதான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு நீங்களும் நானும் செய்கிற பிரதிபலனாயிருக்கும். அல்லேலூயா. அவர் செஞ்சு முடிச்சிட்டாருங்க, நமக்காக செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நீங்களும் நானும் அதை அர்த்தம் உள்ளவையாக மாற்ற வேண்டுமையானால், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாமல் இருக்க வேண்டுமையானால், அவர் பெற்று தந்தவைகளை அனுபவிக்கவும் அவர் கற்றுக் கொடுத்தவைகளை பின்பற்றவும் துவங்குவோம். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் சிலுவை அர்த்தமுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. இருக்கிற கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit.
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்த, எல்லாரும் வாய்களை திறந்த நன்றியோடு ஆண்டவருக்கு, நன்றியோடு ஆண்டவருக்கு அவர் பெற்றுக் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பிற்காக, அவர் பெற்றுக் கொடுத்த வெற்றிக்காக, அவர் நமக்கு பெற்று தந்த இந்த ஒப்புரவாகுதலுக்காக, இந்த ஐக்கியத்திற்காக நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல வாய்களை திறந்த, நல்ல வாய்களை திறந்த சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து நன்றியுள்ளவர்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றியுள்ளவர்களா ஸ்தோத்திரம். அந்த சிலுவை இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு எனக்கு இல்லை. நான் இன்னும் பாவி என்கிற உணர்வோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னும் நான் ஆண்டவரே சபிக்கப்பட்டவன் என்கிற உறவோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னும் நான் சாபத்தின் வாழ்க்கையிலேயே வாழ்ந்திருக்க வேண்டும். பரம்பரை சாபலங்களினால் நான் இன்னும் பாதிப்புக்குட்பட்டவனாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதனால நான் அவற்றிற்கு நீங்களாகி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தவனாய், இழந்து போன உறவை பெற்றுக் கொண்டவனாய். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையில் பெற்று தந்த இந்த நன்மைகளுக்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ, நீர் சிலுவையில் எங்களுக்காக ஏறி இருக்காவிட்டால், நீர் சிலுவையில் உம்மை நீரே அர்ப்பணித்திருக்காவிட்டால் எங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைத்திருக்காது. என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. சொல்லும், என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, மன்னியும் என்றே. நல்லவரே சொல்லுங்க, மன்னிக்கணும்னு கேட்ட என்னையா? ஓ, மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. உம்மை நேசிக்கிறே. எத்தனை பேர் உண்மையா உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே இயேசுவே, உம்மை நேசிக்கிறே. We love you with all the hearts of Father God. Jesus. Oh, உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எனக்காய் மரித்தீரே. அர்ப்பணிப்போட சொல்ல போற, ஆண்டவரே உம்மை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ, உம்மை போல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ, உம்மை போல அவமானத்தை எண்ணாமல் சகித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ, உம்மை போல எல்லாரையும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எனக்காக மரித்தீரே. உமக்காய் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? எனக்காய் மரித்தீரே, உமக்காய். அர்ப்பணிப்போட சொல்லு, வெறும் வார்த்தைகளுக்காக அல்ல. எனக்காய், ஓ உமக்காய் இயேசுவே, எனக்காய் மரி. அர்ப்பணிங்க. பேசும்பொழுது இந்த வார்த்தைகளை பாடும் பொழுது, ஓ நான் இன்னும் தேவனை போல எல்லாரையும் நேசிக்க, இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படி, இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிதலில் பெருக, இன்னும் அதிகமாய் என்னை நான் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க, என்னுடைய வாழ்க்கையில் கிரியைகளை தேவனுக்கென்று அர்ப்பணிக்க, இன்னும் அதிகமாய் அவமானத்தை சகித்துக் கொள்ள, இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று சிலுவையை சகித்துக் கொள்ள உமக்காய் வாழ அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஓ எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, எனக்காய். Thank you Jesus. உமக்காய் வாழ்வேனே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். ஒரு லாஸ்ட் நீங்க மாத்திரம் சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன், உம்மை
உம்மை நேசிக்கிறேன். எஸ் லார்ட். சடங்காச்சாரமாய் ஏதோ ட்ரெடிஷனலாக அந்த நாளை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்லலப்பா. உளமாற சொல்லுகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம். எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த நேசம் வெறுமனே அனுசரிப்போடு மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் நீர் பெற்றுக் கொடுத்த நன்மைகளையும் நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களையும் அப்பியாசப்படுத்துகிற அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாறும்படிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருந்து கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பெற்றுத்தந்த நன்மைகள் வெளிப்படட்டும். நீர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் அவர்களை வளர்க்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.